அங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆஸ்பத்திரியில நான் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் அங்க வந்து போய்கிட்டே இருக்கும். ஆம்புலன்ஸ் வந்து போறது சவுண்டை வந்துட்டு அங்க போனீங்கன்னா மணிக்கு ஒரு தடவை கேட்கலாம். அந்த அளவுக்கு ஒய் 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 ஒய். ஏன் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப பிரபலமான பல ஹாஸ்பிட்டல்ஸ் அங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபோர்டிஸ் அங்கே தான் இருந்தது. ஃபோர்டிஸ் இப்போ வேற ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க, காவேரி நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு சூர்யா ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், மறைந்த மாரிமுத்து அவர்கள் கூட அங்கே தான் அட்மிட் ஆயிருந்தாரு. விஜய் ஹாஸ்பிட்டல், இன்னொன்று பழைய ஹாஸ்பிட்டல், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், இது ஒரு SRM யூனிவர்சிட்டியோடைய ஒரு சார்பு நிறுவனமும் கூட, சிம்ஸ் ஹாஸ்பிட்டல். இப்படி ஏகப்பட்ட முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டினுடைய பக்கத்துல தான் இருக்கு. கோயம்பேடே ஒரு கிராமம் தான். முதல் சென்னையில எனக்கு தெரிஞ்ச, அதுக்கு மேலலாம் நான் வந்துட்டு வரலாறுல தோண்டி எடுத்து உங்களுக்கு சொல்லணும். ஒரு பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா, நம்ம பாரிஸ் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்துட்டு மார்க்கெட் இருந்தது. இன்னைக்கும் பாரிஸ்ல நிறைய முக்கியமான பொருட்கள் வாங்கணும்னா அது பிளாஸ்டிக் பொருட்களா இருக்கட்டும், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், இன்னும் பல பொருட்களை வந்துட்டு பாரிஸ்ல போய் நீங்க வாங்குவீங்க, உண்டா இல்லையா? அன்னைக்கு மார்க்கெட்டும் அங்கதான் இருந்துச்சு. வெளியூருக்கு போகக்கூடிய, உள்ளூருக்குள்ளேயே போகக்கூடிய எல்லா முக்கியமான பேருந்து நிலையத்தினுடைய பெரிய 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 ஒரு டிப்போவா இருந்தது அன்னைக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ் தான்.